அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். போய் எம்எல்ஏ நிதியில இந்த மக்கள் கேட்கறாங்க, மக்கள் என்ன கேட்கறாங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்க உடனடியா சாங்ஷன் பண்ணி கொடுங்க, நான் நிதி ஒதுக்கியிருக்கேன், சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கியிருக்கேன், அந்த ரோடு உடனே போட்டு போய் கேட்டா நீங்க கமிஷனரை மிரட்டிட்டு ஒரு சேர்மன், ஒரு கவுன்சிலர், ஒரு வைஸ் சேர்மன் அங்கேயே தான் இருக்கிறீங்க. நீங்க எப்ப வேணா கமிஷனர் பாருங்க, கமிஷன் குரூப் கூப்பிட்டு டெய்லியில எம்எல்ஏ வராரு, நீங்க தான் எம்எல்ஏ போல ஒரு ஆணையாளர் அனுப்புறது இல்ல, ஒரு பியூனு கூட அனுப்புறது இல்லையா, ஒரு பூஜை போடுறதுக்கு யாராவது அனுப்புறீங்களா? ஒரு ஆள் எம்எல்ஏங்கிறது சீஃப் செக்ரட்டரிக்கு மேல கிரேடு, சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு அந்த பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனால் நீங்க மதிக்கிறீங்களா? திமுக ஆட்சி இதுதான் நிலை. ஆனா அவர் நேரா உங்களோட தேடி வர்றாரு. நியாயப்படி அவர் எம்எல்ஏ ஆட்சியில இருந்து கமிஷனர் தேடி போகணும். இதுதான் முறை, இதான் நியாயம். கமிஷனர் போய் சந்திச்சு இது என்னாச்சு கேட்கும், போய் அவர் போய் சந்திச்சு கொடுத்து வந்திருக்கணும் அவருடைய அலுவலகத்தை போய். ஆனால் அவரே நேரா தேடி போறார். அப்ப அவரோட 20 பேர் போறாங்க. அது முக்கிய பொறுப்பாளர், எங்களுடைய நகராட்சியார், எங்களுடைய பேரவைச்சியார், மாவட்டச்சியார், கவுன்சிலர்கள், இது முக்கியமானவங்க போறாங்க. எல்லாரும் முக்கியமானவங்க, மக்களுக்காக பாடுபட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு மேல பொய் வழக்கு போடுறீங்க. இங்க இருக்கிற போலீஸ்கார எப்பவுமே திமுக வந்தது நீ அடிமையா இருக்கிற, அது வேற. இங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி இருந்தாலும் சரி, எஸ்பி இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நாங்க விட மாட்டோம். நாங்க இருக்கோம் மரியாதை நடத்திட்டு இருந்தோம். ஒவ்வொரு போலீஸ்காரும் எங்க கட்சிக்கார மதிச்சா, அண்ணா மதிச்சா, திமுக ஒவ்வொரு போலீஸ்காரும் காலத்துக்கு போட்டு மதிக்கிறான், காலுக்கே வச்சிருக்காங்க. அப்படி இருந்து பொய் வழக்கு போடுற நீ, அதிமுக பொய் வழக்கு போடுற நீ, சட்டமன்ற உறுப்பினர் போடுற, இங்க மேல நிறைய போட்டீங்க, போடு. திமுக ஆட்சி இதுதான் இது. ஆனா மக்களுக்காக உரிமை கேட்டு போன சட்டமன்ற உறுப்பினர் பொய் வழக்கு போட்டிருக்க நியாயமா? தர்மமா? இதெல்லாம் நடக்குமா? திமுக ஆட்சியில நடக்கும். இதை விட்டுருவோமா? நாங்க நீதிமன்றம் இருக்குது, நாங்க பாத்துக்கிறோம். ஆனால் அந்த எந்தெந்த போலீஸ்காரன் டிஎஸ்பி எப்பயா நீ போட்டு போட்டு நாங்க இது மாதிரி இப்படியே போயிருமா, காலம் போயிருமா? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு. எப்ப தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி வருவார். பொய் வழக்கு போட்டது மட்டுமல்ல, இந்த மேட்டுப்பாளையத்தையும் மேட்டுப்பாளையம் நகராட்சியும் கோவை மாவட்டம் புறக்கணிச்ச 3 வருஷம் திட்டங்கள் அத்தனை மீண்டும் கொண்டு வருவோம். அதே போல இதுவரை போலீஸ்காரர் சுயமாதான் நீங்க பணியாற்ற விட்டுருக்கிறோம். நாங்க எப்பவுமே மிரட்ட மாட்டோம். மக்களுக்காக நீ என்ன வேலை செய்யற? நீ மக்கள் அடிப்படை சம்பளம் என்ன பண்ண முடியும்? போலீஸ்காரன் திமுக எதுவும் பண்ண முடியாது. உன்னை மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணலாம். என்ன பண்ண முடியும்? மக்களுக்காக பாடுபடுறியா? இங்க பார்த்தா கஞ்சா வைக்கிறான், சைன் பறிப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு இல்ல, சட்டமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு. கேட்டா நீ என்னென்ன வழக்கு போட்டுக்கிற? வக்கீல் பேசினார், பல வழக்கு எல்லாம் ரெக்கார்ட் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் பயப்படுறோம் கிடையாது. நீ எந்த வேணாலும் போடு. நீ போலீஸ்காரவா, நீ ராணுவ அதிமுக பார்ப்பான். நீ புறத்தில் அம்மா உருவாக்கி போயிருக்காரு. அருண் பார்க்க சொன்னார், இந்த இயக்கத்தை ஆரம்பித்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், இயக்கத்தை எழுத புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தைரியத்தை கொடுத்திருக்காங்க. எடப்பாடியார் சாதாரண நினைச்சுக்காதீங்க, எடப்பாடியார் சாதாரண நினைச்சுக்காதீங்க. சட்டமன்றத்தில் 2.5 மணி நேரம் பேசினார் காவல்துறை மாநிலத்தில், பதிலே சொல்ல முடியல முதலமைச்சரால. தயவு செஞ்சு உட்கார்ந்து கெஞ்ச அளவுக்கு பேசினாரு. ஆக எடப்பாடியை பத்தி சாதனை நினைக்க வேண்டாம். ஆக எல்லாத்துக்கும் தைரியமான தலைவராக நீங்க எடப்பாடியில் வந்திருக்காரு. முதலமைச்சரா வருவார், கண்டிப்பா விட மாட்டார். போன மாதிரி எங்களால ஏமாத்திட்டு அப்படியே எல்லாருக்கும். அது மட்டும் இல்ல, நியாயமா பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இங்க பணியாற்ற அதிமுக ஆட்சியில் பணியாற்ற போற கன்னியாகுமரி, தூத்துக்குடி பூரா தூக்கி போட்டான். அவன் எல்லாம் நியாயமாக பணம் வாங்காம லஞ்சமாக பணியாற்றினான். இங்க இருக்கிற பூரா இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு கடமையை வசூல் பண்றாங்க. என்னென்ன பண்றாங்க எங்களுக்கு தெரியும், என்ன நீ என்னென்ன பண்ற அத்தனை தெரியும். நீ என்ன ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிக்கிற? நீ மக்களுக்காக பாடுபடுறீங்க. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேல நீ வழக்கு போட்ட, பொய் வழக்கு போட்ட, இவ்வளவு போல பண்ணீங்க. விட்டுருவோமா? நாங்க பாத்துக்க ஒன்றும் பிரச்சனை. ஆனா நியாயப்படி எங்களுக்கு நியாயம் எங்க கிடைக்கும்? நீதிமன்றத்தில் கிடைக்கும். நீதிமன்றம் கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், இந்த மாற்றுக்கருத்து இல்ல. தயவு திருந்திக்கீங்க. உடனடியாக இங்க இருக்கக்கூடிய எஸ்பிஆர் தான் டிஎஸ்பி இந்த வழக்கு உடனடியாக வாபஸ் விசாரணை போய் என்ன சொல்லி போட்டு வாபஸ் ஆனது மட்டுமல்ல, இந்த பிரச்சனை காரணமாக திமுக தலைவர் துணைத்தலைவர் அவங்க மேல வழக்கு
கண்டிப்பா வழக்கு போடணும். கண்டிப்பா விடவே மாட்டோம். எங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது பாத்துக்க நாங்க விட்டுருவோமா நீ வழக்கு போடலினாலும். ஆகவே கண்டிப்பாக காவல்துறை இடையா திருந்துங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பொய் வழக்கு போடுறது என்ன பண்ணிடுவோம் பாத்துக்கலாம். மீண்டும் 2 வருஷம் தான், அது மட்டும் 2 வருஷம் கூட ஆக எப்ப வேணா தேர்தல் வருகிறாங்க. வந்ததுன்னா எடப்பாடி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வருது. இந்த நீராவி தொகுதி எழுதி வச்சுங்க. அதிகமா லட்சக்கணக்கான ஓட்டுல அதிமுக வேட்பாளர் வெற்றி வரும். 2014 நடந்தது உங்களுக்கு தெரியும். 2014 திரும்பவும் நீ ராஜா இல்ல, யாரு வேணாலும் வந்து எந்த ராஜா வேணாலும் இந்த ராஜா வேலையெல்லாம் இங்க நடக்காது. ஆமா, அவன் சொல்ல மாதிரி குஞ்சாதான். ஆகவே நீ தயவு செஞ்சு காவல்துறை மாறிக்கீங்க, இல்லாட்டி கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் மாற்ற வைப்பா. கண்டிப்பா அதிமுக ஆட்சியில். அது மட்டும் இல்ல, நீ காவல்துறைக்கு யாரையா பாதுகாப்பு சொல்லு. நீ காவல்துறை சகாதிரி சென்னை திமுக கூட்டத்தில் திமுக காரனால பாலியல் பலாத்காரம் பண்றான். எடப்பாடி அறிக்கைப்பட்ட வழக்கு போடுறாங்க. உங்களுக்கே பாதுகாப்பு நாங்கதான். தயவு செஞ்சு ஒரு சில போலீஸ்கார் நல்லா இருக்காங்களா? இன்னைக்கு எல்லாரும் நிறைய திமுக ஆட்சியில போய் முக்கியமான இடங்களை வாங்கிட்டு வந்து திமுக அடிமையா இருக்கீங்க. இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக ஏகே செல்வராஜ் என்ற பொறுத்தளவுக்கு அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கழகமும் எங்களது பொதுச் செயலும் நாங்களும் என்றைக்கும் இருப்போம். ஒரு தொண்டனுக்கு ஒரு பத்திரம் வந்தாலும் நாங்கள் இருப்போம். ஏகே செல்வராஜ் பொறுத்தளவுக்கு ஒரு தொண்டாக பழகி நெற்பயிர் எடுத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களையா போட்டு விடுவார். அவர் எப்பவுமே உறக்கத்தான் பேசுவாரு. எங்களுக்கு தெரியும், எப்பவுமே உறக்கத்தான் பேசுவார். இயல்பு, ஒவ்வொருத்துக்கும் இயல்பு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு பாணி இருக்கும். ஆகவே அது ஒன்றும் தப்பு இல்லை. நியாயத்தை கேட்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அது பேசுவாங்க. ஆகவே தயவு செஞ்சு மாற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பயம் வந்துருச்சு. ஏனென்றால் எடப்பாடியை பொறுத்தளவுக்கு எனக்கு அற்புதமான தலைவரா இருக்கார். இன்னைக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு அறிவு கொடுத்தார். என்ன அறிவு கொடுத்தாரு? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு அதிமுக கட்சி விலகுகிறது. இன்னைக்கு அதிமுக தலைமையில தனியா கூட்டணி போட்டு சொல்லி அறிவு கொடுத்தார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் நடந்தது. அன்னைக்கு தலைவர் நிர்வாக கூட்டம் நடந்து அறிவிச்சார். திமுக ஸ்டாலினுக்கு உதயநிதி தூக்கமே இல்ல. இல்ல முன்னாடி கூட்டணி பின்னாடி கூட்டணி. யார் பேசுறது? ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். முன்னாடி கூட்டணி பின்னாடி கூட்டணி எங்க சிறுபான்மையை ஏற்றுக்கிறாங்க. சிறுபான்மையை சொல்லிட்டியா? நீ சிறுபான்மையை ஓட்ட வாங்கறதுக்காக சிறுபான்மை மக்களை ஏமாத்திட்டு இதுநாள் ஏமாத்திட்டு நீ சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்ச? அதிமுக தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்குது. நீ என்னென்னவே பேச, சிஏஏ சட்டத்தை பத்தி பேசுற, நீ என்னென்னவோ பேசுற. எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கும்போது எடப்பாடி சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சி நாங்க இருக்கோம், சிறுபான்மை மக்களுக்கு ஒரு துரும்ப கூட வரக்கூட மாட்டோம், நாங்க பாதுகாப்பா இருப்போம், கண்டிப்பா சட்டமன்றம் ஓட்டு போட மாட்டோம். எடப்பாடியாரு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. நீ அங்க நாடாளுமன்றத்தில் நீயே ஓட்டு போடுற தெளிவு நேற்று அறிக்கை விட்டுருக்காரு. அது மட்டுமல்ல, புனித பயணத்துக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது மத்திய அரசு ரத்து பண்ணாங்க நிதியை 6 கோடி ரூபாய். எடப்பாடியார் அந்த நிதியை கொடுத்தார் முதலமைச்சர் இருக்கும்போது. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுபான்மையருக்கு இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு எடப்பாடியார் தான். பயம் வந்துருச்சு. சிறுபான்மை மாறி போகுது அப்படின்னு சொல்லி போட்டு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவருக்கு எல்லா சமுதாயம் ஒன்று, அத்தனை பேரும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு. கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளரும் வந்திருக்கிறீங்க. 3 தொகுதிக்கு உட்பட்டு எல்லா பொறுப்பாளரும் ஒன்றை சேர வந்திருக்கிறீங்க. பேரூராட்சியாளர் வந்திருக்கிறீங்க, நகராட்சியாளர் வந்திருக்கிறீங்க, அதே போல டிவிஷன் சேனல் வந்திருக்கிறீங்க, எல்லா வார்டு சேனல் வந்திருக்கிறீங்க, முன்னாள் ஊராட்சியாளர் வந்திருக்கிறீங்க, கிளைக்கலை சேனல் வந்திருக்கிறீங்க, எல்லா நிர்வாகிகள் வந்திருக்கிறீங்க, கழக தோழர்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்முடைய எதிரி திமுக இரட்டை இலை சின்னத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு யாரை வேட்பாளர் எடப்பாடி அறிவிச்சாலும் நம்ம இன்னும் தூங்கக்கூடாது. நம்ம இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு வாங்கி தரணும். எல்லா பொதுமக்களுக்கும் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. எல்லா மக்களும் இன்னைக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. ஆட்சி போட தயாரா இருக்காங்க. நம்ம பணியை செய்து அதிகமான வாக்களை பெற்று தரணும். இதுதான் முடிவு. இங்கே காவல்துறைக்கு பதில், அதே போல திமுக ஆட்சிக்கு பதில். ஆகவே சுழன்று பணியாற்ற வேண்டும் அன்போடு கேட்டு
மீண்டும் ஒருமுறை காவல்துறை திருந்த வேண்டும், காவல்துறை மதிக்குரியவர்கள். ஆனால் நீங்க இப்படி மோசமான பொய் வழக்கு போட்டால் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம் என்று சொல்லி எப்போது தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி முதலமைச்சராக வருவார், தேர்ந்தெடுப்பார் என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருண்குமார் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அமைப்புச்சார் ஏகேஎஸ் அவர்களுக்கும், நகர செயலாளருக்கும், பேரவைச் செயலாளருக்கும், வார்டு செயலாளருக்கும், ஒன்றிய செயலாளருக்கும், அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.